எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருந்திருப்போம். நம்ம ரோபோ சங்கர் அண்ணா வந்து இறந்துட்டாரு. நேத்து நைட்லேருந்து ஒரு மனசு ரொம்ப கனமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோபோ சங்கர் அண்ணா இறந்த நியூஸ் வந்ததுலேருந்தே ரொம்ப உருக்கமா, கனமான மாரி இருக்குது மனசு. எனக்கு அவர் சொந்தம் கிடையாது. நான் அவர நேர்ல கூட பார்த்தது கிடையாது. எதுக்காக எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகுதுன்னா, எனக்கு மட்டும் இல்ல, நெறைய பேர் கனெக்ட் ஆகிருக்கும். என்னோட பள்ளி பருவம், ஸ்கூல் லைஃப் வந்து இந்த ஏஜில் நான் என்னை நிறைய சிரிக்க வச்ச மனுஷன். இப்போ இருக்கிற மாரி சோஷியல் மீடியாலாம் அப்போது ஒரு பெரிய வளர்ச்சிலாம் கிடையாது. அம்மா லேப்டாப்பில் இந்த அவரோட வீடியோக்கள்லாம் அதிவேகத்தில் வர வீடியோக்கள் எல்லாத்தையும் ஏற்றி வச்சு நானும் என் தம்பியும் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த மெமரிஸ்லாம் வருது. அது மட்டும்தான் ஸ்கூல்லேருந்து வந்தவொடனேயும் அந்த வீடியோஸ் போட்டு பார்த்துன்னு இருப்பேன். புதுசு புதுசாக வீடியோஸ், அவரோட வீடியோ காமெடி அது வீடியோஸ் மட்டும் ஏற்றிட்டே இருப்போம். அதெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசில் ரொம்ப சைல்டுஹுட் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் இவர் வடிவேல் பாலாஜி, ரோபோ சங்கர் அண்ணன் இவங்கெல்லாம் வந்து பள்ளி பருவத்தோட நினைவுகளில் அதிகமாக இருக்கிறவங்க. இப்போ இது ஃபுல்லாகவே அவரோட இறுதிச் சடங்கு வரைக்கும் டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ஓடிட்டே இருக்கு. அவர் நம்ம பார்த்து சிரித்தது, அவர் பண்ண ஷோஸு, அவர் சிரிக்கும்போது நம்மளுக்கு எதுவும் தானாகவே சிரிப்பு வரும். நிகழ்ச்சியில் திடீர்னு சிரிப்பார் அவரே மறந்து. அதெல்லாம் நினச்சி பார்த்துன்னு இருக்கேன். என்ன மாரியே இருக்கிறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களோட சைல்டுஹுட்டை வந்து ரொம்ப சந்தோஷமாக்கின மனுஷங்களில் வடிவேல் பாலாஜி அண்ணனும் ரோபோ சங்கர் அண்ணனும் முக்கியமான ஆளுங்க. ஏன்னா இப்போ அப்போ வந்து எனக்கு அதாவது எங்களை மாரி பசங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுனாலே வந்து அது அந்த ஷோ தான், சிரிச்சா போச்சு தான். வேறு அப்போல்லாம் வந்து ஜியோவும் கிடையாது. சனிக்கிழமை போடுறத பார்க்கறது, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நம்மளை சந்தோஷப்படுத்தின மனுஷங்க எல்லாமே இப்போ இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு. ஒரு வயசானவராக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு 46 வயசுன்றதுலாம் வந்து இறக்குற வயசே கிடையாது. இன்னும் ஒரு நிறைய மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய வேலை இருந்திருக்கு. அதுக்குள்ளேயே இது மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அவரை பார்த்து தான் வந்து நிறைய மிமிக்ரி கலைஞர்கள் அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க. அவரோட எல்லா ஷோஸுமே பார்த்துருக்கேன். அவர் ஆரம்பத்துலேருந்து சின்ன பையனாக இருக்கும்போது இப்போ டிவியில் போடுற எல்லா ஷோஸுமே வருதுன்னா விரும்பி பார்ப்பேன். ஒரு இந்த ரோபோ டான்ஸ் ஆடுறது அசத்த பூஜை யாரில் பண்ணுவார், கலக்க பூஜை யாரில் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பார்த்துருக்கிறேன். இப்போ ஷோவில் வரும்போது பார்த்துருக்கேன். இப்போ யூடியூப்பில் பார்ப்பாங்க நிறைய பேர். நான் ஷோவாக போடுவாங்கள்ல, அப்போ பார்த்துருக்கேன். ஒரு சுட்டி அரவிந்த் அவர்கள் கூட சேர்ந்து இப்போ ஒரு பழைய இளையராஜா சாங்கு 2 பேரும் ஆடுவாங்க. அதெல்லாம் நிறைய தடவை பார்த்துருக்கேன் சின்ன பையனாக இருக்கும்போது. அப்புறம் வடிவேல் பாலாஜி அண்ணன் கூட இவர் சேர்ந்து பண்ணுற காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கும். சிரிச்சா பூச்சியில் வந்து அவர் பண்ணுற எல்லாமே சூப்பராக இருக்கும். அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இவர் வந்து முக்கியமாக நான் ரொம்ப விழுந்து சிரித்த காமெடி எதுன்னா, இவர் வந்து ஆங்கராகவும் அதாவது ஒரு செலிபிரிட்டிஸ் வந்து கல்யாணம் நடக்குது, அதில் இவர் ஆங்கராகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். லேடி ஆங்கராக சிரிச்சா பூச்சியில் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். சிங்கப்பூர் தீபனும் அமுதவானும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரா மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து இவர் வந்து ஆங்கர் நிகழ்ச்சி போல் பண்ணுவாங்க, லேடி கெட்டப் ஆங்கர் மாரி. நான் விழுந்து சிரிச்சிருக்கேன். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவர் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் விழுந்து சிரிப்பேன். நல்ல நல்ல நினைவுகளை கொடுத்த மனுஷங்க எல்லாருமே இப்போ இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படியே கனமாக இருக்குது மனசு. இது சாவர வயசே கிடையாது. அதுதான் ஒன்றும் ஏற்றுக்கவே முடியல. வடிவேல் பாலாஜி அண்ணன், ரோபோ சங்கர் அவர்கள் இதெல்லாம் வந்து சாவர வயசே கிடையாது. சரி, இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மாதிரி கனமாக இருக்குது. யார்கிட்டயாவது ஏதாச்சும் சொல்லணும், பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். என்ன மாரி சின்ன வயசில் அம்மா லேப்டாப்பில் பார்த்தவங்க இருப்பாங்க, இல்லை டிவி ஷோஸில் மட்டும் பார்த்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்குறோம். இப்போ நேரில் நிஜ லைஃப்பில் அவங்க ஒய்ஃப்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவங்க கூட பழகினவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் நினச்சி பார்க்குறேன். ராமரன் வந்து ரோபோ ஒரு நிமிஷம் அவங்களாம் கலாய்ச்சி விட்டு போயிடுவான்னு கலாய்ப்பார். அதுக்கு சிரிப்பார். அவர் சிரிக்கிறதே அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சிரிப்பு வரும் அவர் சிரித்தாருன்னா. இப்போ போன வாரம் கூட நான் வந்து டாப் குடும்பத்தில் பார்த்தேன். அந்த எலிமிட் ஆகும்போதும் நகைச்சுவை தான், ரொம்ப சோகமாலாம் இல்லாமல் மாசாக எலிமிட் ஆகிட்டு போனார். நான் திரும்ப வருவேன்னு விசில் அடிச்சுட்டே போனார் கொஞ்சம். அவங்க கூட பழகினவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நினச்சி பார்ப்பாங்களே. முத்தண்ணன், ராமரண்ணெல்லாம் வந்து நினச்சி பார்ப்பாங்க. அவர் கூட கலாச்சிட்டு ஷோஸ் பண்ணதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. இடையே இருந்து தூரமாக இருந்து டிவியில் மட்டுமே பார்க்குற எனக்கே இவ்வளோ தாக்கம் இருக்குது. சொல்கிறதுக்கு வரல. சொல்லணும்னு தான் அந்த வீடியோ போட்டேன், பேச்சு வரல. நினைவுகள் மட்டும் வந்துகிட்டே இருக்கு, ஞாபகங்கள் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அவர் பண்ணது, நானே என் தம்பிலாம் விழுந்து சிரிச்சது, இது மட்டும் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. சிறந்த கலைஞன், இவ்வளோ சீக்கிரம் செத்துருக்கூட. என்ன பொழுது சின்ன வயசுலேருந்து ரோபோ சங்கர் வீடியோக்களை பார்த்து வளர்ந்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்படிதான் இருக்குது. நல்ல மனுஷன், நல்ல ஆர்டிஸ்ட்டு, நிறைய சிரிக்க வச்ச மனுஷன். இப்படி வருத்தப்பட வைப்பாருன்னு நினைக்கவே இல்லை.
தேங்க்யூ. இங்கே எல்லாருமே எனக்கு எனக்கு ஜூனியர் தான். பட் இருந்தாலும் நான் ரொம்ப அன்பை வந்து அவ்வளோ அழகாக கொடுப்பேன். அன்புக்கு மட்டும்தான் நான் அடிமை. ஸோ இங்கே இருக்க எல்லாருடைய அன்பையும் மொத்தமாக வாங்கிட்டு திரும்ப போகிறேன்.